சாரி மிஸ்டர் ரமேஷ், உங்க தங்கையை பார்க்கிறதுக்காக ரவி இங்க வரலாம் இல்லையா? இன்சல்ட்! ஒரு கொலை குற்றவாளி சட்டத்துக்கு விரோதமா தப்பிச்சவன் என் வீட்டுக்கு வரதா? இம்பாசிபிள்! சந்தேகப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். வேடங்கிட்டு இருந்து தப்புனமான் வேற இடத்துக்கு போனாலும் போகுமே தவிர புலி குகைக்கு ஒரு நாளும் வராது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உலகத்துல எந்த குற்றவாளியும் நிரந்தரமா தப்பிச்சது இல்ல. ரவி 2 முறை குற்றவாளியா இருக்கான். உங்க திறமையில அனுபவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ். குட் நைட். குட் நைட். மிஸ் நீலா, டெலிபோன் எடுங்க ஏன்? ப்ளீஸ். ஐ அம் சாரி. டேக் தி ரிசீவர். ஐ சே டேக் இட். ஹலோ, நீலா ஹியர். நான் ரவி பேசுறேன். நான் ஹோட்டல் சவேராவில் இருக்கிறேன். நீ இங்க வா சீக்கிரம். தேங்க்யூ மிஸ் நீலா. மிஸ்டர் ரமேஷ், பேசுனது ரவிதான். இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அரசான மாதிரி தான். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறத நான் விரும்பல. ரவி தப்பிச்சது சம்பந்தமா நான் என்னமோ உனக்கு ஆதரவா இருக்கேன்னு அதே இன்ஸ்பெக்டர் என் மேல சந்தேகப்படுறத நான் விரும்பல. இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. ரவி, ஹோட்டல்ல இருந்தா போன் பண்ணீங்க? இல்ல, பக்கத்துல இருந்தேன். வாங்க, கார்லயே பேசிட்டு போறோம். என்ன சாப்பிடுற? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பேரர், கொஞ்சம் இருங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பேப்பர் கொஞ்சம் தரீங்களா? பார்த்துட்டு தரேன். தேங்க்யூ. இங்க பாருங்க. இனிமேல் அவன் இங்க இருக்கக்கூடாது. சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். பயப்படாத, எல்லாம் நம்ம இடம், எல்லாம் நம்ம ஆடு. உட்காரு. கம் ஆன். வந்து உட்கார்ந்துருக்கானே, அந்த ஆள் என்ன பார்த்து அடையாளம் தெரிஞ்சுப்பான். நீ ஏதாவது வரவழைச்சு சாப்பிடு. நான் இங்க வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். பாப்பா, பழைய ஆளு சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார். வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா, நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் தான், அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல், நைஸ். கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை. இவர்தான் கொலைகாரன் ரவி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா? டார்லிங், நீ சாப்பிடு, நான் முகத்தை அலம்பிட்டு வரேன். மிஸ்டர், இந்தாங்க. தேங்க்யூ. ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கையை கொடுக்குறீங்களா?
பியூட்டிஃபுல் ரிங். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி. எங்க சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டா வந்துட்டா. வா வா வா, ஊத்து ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க, வெளியில போ. நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி, பக்கத்துல பொம்பளை, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சுக்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தி கொடுக்கலாம். ஐயா, நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நானா? நான் யாரையும் கொலை செய்யல. அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம்? உன்கிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒன்ன நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உன்கிட்ட எப்படி வந்தது? சத்தம் போட்ட கொடலை உருவிடுவேன். உண்மையை சொல்லி இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினேன். விலைக்கா? யாருகிட்ட? பிரகாஷ். பிரகாஷ் யார் இந்த பிரகாஷ்? அடிக்காது, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரத் பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளைக்கு கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயாவது சொன்னேன், ஜாக்கிரதை. பிரகாஷ், யார் நீ? வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? அதான்ப்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இதை பசாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு, பிசினஸ் பண்ற ஆளு இல்ல. நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு, சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? என்ன இதுக்கு மிஞ்சி மிஞ்சி 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேட்கறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விற்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினாதானே ஒண்ணுக்கு அரையாவது விற்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? யார் நீ? உண்மையா சொல். சரி தானே? இல்ல, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அடைஞ்சவன். நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேடைக்கு போறேன். நான் கொலை பண்ணனா? யார? இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரனே. சத்தியமா சொல்றேன், கொலைகாரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபார தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணிதான் இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை நீ யாருகிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்ச அவன் என்ன சாப்ஸ் போட்டுருவாப்பா. இப்ப நீ சொல்லாம போனீன்னா உன்னை நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது.
சொல்லு, யார் அவன்? மைக்கேல் மைக்கேல் மைக்கேல்.